ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்கிறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் விக்ரம் பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். அவ்வளோ பேசுகிறாங்க. கமருதனை பற்றி, வினோதை பற்றி கழுவி ஊற்றுறாங்க. கமருதன் நிறைய விஷயங்கள் விஜய் பார்வதியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை இங்கே விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அரோரா. ஸோ இது விக்ரமுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் அமைய போகுதுன்னு தெரியல. ஏன்னா பாரோட வீக்னஸ் இது தெரிஞ்சதுன்னா அவர் அதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுவாப்பில். சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கமருதீன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு இங்கே ஷேர் பண்ணுறாங்கன்னா, எனக்கு பார்வை ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. உங்ககிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை விட எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கா, அதனால தான் நான் பழகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லி பேசுகிறான். அதுலேயும் கூட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிலாம் எங்களை சொல்கிறான். ஆனால் அவனுக்கு கோவம் மட்டும் மூக்கு மேலே வந்துச்சுன்னா அரோராவை என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பண்ணுறான். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இங்கே விக்ரமுக்கே உங்களுக்கே தெரியும். விக்ரம் விஜய் பார்வதி கண்ணாலும் பிடிக்காது. கமருதனுக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு ஆள். அவர்கிட்ட அரோரா பேசுகிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கமருதீன் எவ்வளோ முட்டாளாக இருக்கார் பாருங்கள். இவர் நம்பி என்ன பண்ணுறாரு, அரோரா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கார். நேற்று சூப்பராக அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணார். எல்லாம் அவர் கேட்ட கேள்வியில் நறுக்குன்னு இருந்துச்சு. இங்கே சூப்பராக இருந்த கண்டஸ்டன்ஸ்லாம் போயிருக்காங்க. என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, உன்ன மாதிரி டம்மியாக ஒரு சில பேர் இருக்கிறனால தான் அவங்க போயிட்டாங்க. நீ வெளியே போயிருந்தா அவங்களாம் இவ்வளோ இருந்திருப்பாங்களே அப்படின்னு ஒரு கருத்து அழகாக வச்சார். அதோடு அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிருந்தாருன்னா செம்ம மாதம் அவருக்கு எங்கேயோ போயிருக்கோம். அவருக்கு ஓட்டும் சரி, அவரோட எண்ணங்கள் பற்றின விஷயங்களும் மக்கள்கிட்ட இன்னும் ஓங்கி போயிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி நல்லா செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார். கலாய்ச்சார். இது இப்படி தான் கேமு, நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி இப்படி பேசினார். கடைசியில் முடிஞ்சிட்டார். போயிட்டு பார்வை பற்றி கேவலமாக பேசுகிறது. பார்வை எனக்கு இப்போ பார்வையோட ஒன்றா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அங்கே பார்வதி கிட்ட கடலை போட்டுட்ருக்காரு. ஏன் இவர் இந்த மாதிரி ஒரு டபுள் கேம் ஆடுறாருன்னு சத்தியமாக புரியல. ஆனால் கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன், இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா அரோரா கமருதி வெளியே போயிடுவார். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நான் தான் சொல்கிறேன். ஏன்னா அரோராவோட விஷயங்கள் நிறைய பாராட்டு பெற்றுக்கிட்டே வருது. அப்படின்னும்போது டப்புன்னு இவங்க நல்லா பண்ணுறாங்க தூக்கி போயிட்டு டாப் ஃபைவ்ல வச்சிட்டாங்கன்னா எத்தனை பேர் டாப் ஃபைவ்ல வைப்பாங்க? வெறும் 5 பேர் தான். ஆல்ரெடி இப்போ திடீர்னு பார்த்தா சபரிக்கு வர ஓட்டு திடீர்னு டிம்னு கேட்குறது. கானவந்த் ஆல்ரெடி இருக்கார், விஜய் பார்வதி இருக்காங்க, இன்னும் 2 தான். இதில் எத்தனை பேர்? இன்னும் வெளியில் 8-9 பேர் இருக்காங்க. அரோரா தூக்கி போடுவாங்களா, இல்லை யாரை தூக்கி உள்ளே வைப்பாங்க? சாண்ட்ரா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஸோ எஃப்ஜே வேறு ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ ரொம்ப கஷ்டம். சரிங்களா? கமருதீன்லாம் என்ன பண்ண போகிற தெரியல. ஆனால் இங்கே இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு. ஆக்சுவலாக ஏன்னா இதை அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினான்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறத நீ அவங்ககிட்ட சொல்ல வேணா, நானும் சொல்ல மாட்டேன்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதேமாதிரி ஆதருக்கு எனக்கும் எப்படி இருக்க நட்புனா வியானுக்கும் சுபிக்ஷாவுக்கும் இருக்கிற மாதிரி. அவங்க எப்படி ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீ எடுத்துக்கோ. காலையில் எனக்கு நீ ஆதர்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டார் நம்ம அரோரா கிட்ட. நைட்டு அவங்க பேசும்போது ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பார்வை விட அரோரா தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். இதை ஒரு குறும்படத்தை எடுத்து விஜய் படத்துக்கு போட்டிங்கன்னா புண்ணியமாக போகுன்றதான் மக்களோட கருத்தாக இருக்குது. மக்களோட மீன்ஸ் விஜய் பார்வதியோட ரசிகர்களோட கருத்தாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.